வணக்கம் ஜெனரேஷன் ரஜினேஷன் ஃபேன்ஸ். இது வந்து ரஜினிக்காக ஒரு ட்ரிபியூட் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு 6 வீடியோ பண்ணியிருக்கோம். பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வந்துருங்க. கண்டிப்பாக உங்களுக்காக தான் வந்து இந்த ட்ரிபியூட் சீரீஸே நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் எந்த கொஷினோட முடித்தோம்னா, மிகப்பெரிய கொஷின், ரஜினி எப்படி சூப்பர் ஸ்டாராக இருக்காரு, ஒரு ஜென்ரேஷனே எப்படி ரஜினேஷனாக மாற்றினாரு, இத்தனை காலத்துக்கு எப்படி கன்சிஸ்டண்ட்டாக ஹிட்டு கொடுத்தாரு, எப்படி சஸ்டெயின் பண்ணாருன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொஷின் கேட்டிருந்தோம். அந்த கொஷினோடே இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதோட நானும் ஆன்சரும் பண்ணிடுறேன். என்னன்னா, ரஜினி வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு வேரியேஷன்ஸ் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. பண்ணதே இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய வேரியேஷன் பண்ணதுனாலதான் அவர் வந்து இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காருன்றது என்னோட ஒப்பீனியன். வேரியேஷன் மட்டும் இல்லை, கதை சூஸ் பண்ணது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அந்த கமர்ஷியல் கதை தான். அந்த கமர்ஷியல் கதையே எப்படி டிஃப்ரெண்டா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்டா நிறைய பண்ணியிருக்காரு. அதனாலதான் வந்து அவர் வந்து இன்னுமே சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டாரா இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நெல்சனை சூஸ் பண்ணது கூட ஒரு டிஃப்ரெண்டான இதுதான், நாணயங்களை சூஸ் பண்ணது கூட ஒரு டிஃப்ரெண்டான இதுதான். ஆனா நீ வந்து அது வெளிலேருந்து ஒரு ஆடியன்ஸா பார்க்கல ஈஸியா தெரியும். ஆனா அவர் அந்த மாதிரி ஒரு ஸ்டேச்சர்ல இருக்கிற ஒரு ஆக்டரா யோசிச்சு பாரு, அது பயங்கர ரிஸ்க். ஈஸியா வந்துட்டு இன்னொரு ஒரு KS ரவிக்குமாரை கூப்பிட்டு ஒரு கதையை பண்ண சொல்லி கூட பண்ணிட்டு போயிடலாம் அவர் நினைச்சிருந்தா ஈஸியா. ஆனா அதை பண்ணாம இந்த ஜென்ரேஷனுக்கான டைரக்டர்ஸ்க்கு ஒரு ஸ்டோரியை லிசன் பண்ணி அதை எப்படி நம்மளோட மாஸ் கமர்ஷியல உள்ள வரலான்றத கொண்டு வந்து அந்தந்த பர்டிகுலர் ஜென்ரேஷனுக்கும் அந்தந்த ஜென்ரேஷனுக்கான படம் பண்ணியிருக்காரு. அதனாலதான் வந்து அந்தந்த படங்களை நம்ம இன்னமும் பார்த்துட்டு இருக்கோம். படையப்பாவா இருக்கட்டும், பாஷாவா இருக்கட்டும், இல்ல ஜெயிலரா இருக்கட்டுமே. ஜெயிலரா இருந்தாலுமே வந்துட்டு இன்னொரு ஒரு 5 வருஷம் ஆனாலும் அது பாக்குறதுக்கு ரஜினி ஃபைடா தான் இருக்கும். ஏன்னா அது வந்து அந்த மாதிரி கதைகளை வந்து ரஜினி வந்து சூஸ் பண்ணி பண்றதுனாலதான் வந்து ரஜினி இன்னும் இவ்வளவு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. இன்னொன்னு, இந்தியா மட்டும் இல்லாம ஓவர்சீஸ்லயும் வந்து அவரோட மார்க்கெட்டை வந்து பயங்கரமா வச்சிருக்காரு. அது காரணம் அவர் முன்னாடி பண்ண படங்கள் வந்து வெகுஜன மக்களை போய் சேர்ந்ததுனாலதான். வெகுஜன மக்களுக்கு போய் சேர்ற மாதிரியான படங்களை பண்ணதுனால மட்டும்தான் ரஜினி வந்து இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாராவும் ஒரு ஜென்ரேஷன் ஸ்டாராவும் இன்னும் எத்தனை வேணாலும் சொல்லிட்டே போலாம். ரஜினேஷன் ஆனதுக்கு எல்லாமே அந்த லிரிக்ஸ்ல வர மாதிரி சொல்லிட்டே போலாம். இதுதான் என்னுடைய வந்து இந்த நம்ம ட்ரிபியூட் சீரீஸோட ஃபைனல் கொஸ்டினுக்கான என்னோட ஆன்சர். அப்படியே அடுத்தடுத்து உங்களோட பதிவு பண்ணீங்கன்னா நம்ம இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம். சொல்டா பாலாஜி, நீ என்ன நினைக்கிற, எதனால ரஜினி? கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரிதான் ஓவர்சீஸ் மார்க்கெட் பிடிக்கிறதுலாம் வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ரஜினி தான் ஃபர்ஸ்ட் பேன் இந்தியா ஸ்டார்னு பேர் வாங்கினதெல்லாம். இப்போ பேன் இந்தியா எல்லா ஃபிலிமும் சொல்றாங்க. பேன் இந்தியா ஸ்டார்னா என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் தான். அது தொடங்க வச்சதே அவரு தான் அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லிட்டே போகலாம். அப்ப இருந்து இப்போ வரைக்கும் எப்போதுமே அவரோட ஸ்டாண்ட வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி எல்லா கதையிலுமே அவர் இருப்பாரு. ஒரு ஆண்டனிஸ்டா இருப்பாரு, ஒரு புரோட்டனிஸ்டா இருப்பாரு, ஒரு ஒரு சின்ன ரோல் பண்ணுவாரு. ராகவேந்திரால அவர் பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது. அவர் 100th பிலிம், அவர் பெரிய டேரக்டர் அவர் நினைச்சிட்டு இருந்தா எவ்வளவு காசு கொடுத்தா அவர் கண்டிப்பா ஒரு பெரிய பிலிம் 100th பிலிம் மாசா கொடுத்துருக்கலாம். ஆனா அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இது நம்ம பண்ணா கரெக்டா இருக்கும், இது இந்த டைம்ல வந்தா கரெக்டா இருக்கும், அவருக்கு ஒரு திங்கிங் அவரா யோசிச்சு ஒண்ணு பண்றப்ப அது கண்டிப்பா வந்து கண்டிப்பா பாராட்டணும். அவர் இன்னும் நம்ம மனசுல இருக்காரு. இன்னும் நம்ம வந்து ரஜினின்னு இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம். 1000 தான் நிறைய பேர் இந்த டைட்டில் கொடுக்குற அது எதுன்னு வெளியில சோசியல் மீடியால பேசினாலுமே ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் தான், ஒன் அண்ட் ஒன்லி அவர் ஒருத்தர் தான். அத வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. 1000 பேர் பேசிக்கிட்டோம், ரஜினி தான், அதுல எந்த இதுவுமே கிடையாது. அதனால இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். ஆடல் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த வீடியோல ரஜினி தான் அப்படின்னு தான் நாங்க கடைசியா முடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். வந்து அவர் ஏன் வந்து இத்தனை வருஷமா வந்து கன்சிஸ்டண்டா இருக்காரு, இத்தனை வருஷமா எப்படி படம் நடிச்சிட்டு இருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் சினிமால இருக்காரு அவரு. ஆனா வந்து இப்போ வரைக்கும் அவர் படத்தை பாக்குறதுக்கு வந்து கிரௌட் வந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ வரைக்கும் அவர் படம் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. கடைசி வரைக்கும் ஓவர்சீஸ்லயும் சரி இங்கேயும் சரி படம் ஓடிட்டு தான் இருக்கு. இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை வந்து கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி இப்போ படம் நான் மாத்திரா இருப்பாரு. இப்போ அப்போ பாத்தீங்கன்னா மொரட்டு காலை சரி, பில்லா சரி, இப்போ வந்து அப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கான படம். அப்படியே கொஞ்சம் 90s கிட்ட வந்தீங்கன்னா படையப்பா, பாஷா, அண்ணாமலை, இதெல்லாம் கொஞ்சம் 90s. அப்படியே இப்போ இந்த பக்கம் வந்தீங்கன்னா சந்திரமுகி, எந்திரன், இந்த மாதிரி சிவாஜி, இந்த மாதிரி நம்மள கொஞ்சம் கவர்றதுக்கு இந்த மாதிரி அப்பப்ப ஒரு ஜென்ரேஷனுக்கு எப்படி படம் கொடுக்கணும், எப்படி கதையை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கதைக்காக அவரு கொஞ்சம் மெனக்கெட்டு பண்றதுனாலதான் அவர் வந்து
உண்மையா இப்போ வரைக்கும் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. இப்போ வரைக்கும் அவர் படம் ஓடிட்டு இருக்கிறது காரணம் அதுதான். இன்னொன்னு, அவர் இப்போ வரைக்கும் நடிக்கணும் அப்படின்றது ஒரு அவர் ஏன் இப்போ வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்றதுக்கு ஒரு ஆன்சர் என்னன்னா, அவருக்கு ஒரு பேஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சினிமா மேல அவருக்கு ஒரு பேஷன் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து அவர் நினைச்சிருந்தா வந்து பல பல ஹிட்டு கொடுத்துட்டாரு, எல்லாமே பண்ணிட்டாரு. நம்ம தான் இவ்வளவு பண்ணிட்டோமே, எதுக்கு 73 வயசுல நம்ம நடிக்கணும், நம்மள்ட்ட எல்லாமே இருக்கு, காசு இருக்கு, எல்லாமே இருக்கு, நம்ம ஏன் நடிக்கணும் அப்படின்னு பார்த்தா, அவருக்கு உண்மையா இதுக்கான ஆன்சர் எனக்கு என்னன்னு தோணுதுன்னா, அவருக்கு வந்து ஒரு பேஷன் மட்டும்தான். இதுதான் இது ரெண்டும் தான் அவரை வந்து இன்னும் சூப்பர் ஸ்டாரா வச்சிருக்கு அப்படின்னா. ஏன்னா வந்து இப்போ ஒரு விஷயத்த நம்ம வந்து லவ் பண்ணி பண்ணோம்னு வச்சுங்களேன், அது நம்மளால உடனும் நம்மளுக்கு மனசே வராது. அந்த அந்த விஷயத்த பார்த்தா எனக்கு வந்து அதனாலதான் வந்து அவர் இன்னும் சூப்பர் ஸ்டாரா மக்கள் மத்தியில இருக்காரு அப்படின்னா. ஓகே நரேந்தா, ஜேபி நெக்ஸ்ட் நீ தான்டா, நீ என்ன நினைக்கிற? ரெலவன்சி தான் ப்ரோ. அவர் வந்து இப்பயும் நம்பர் 1 இருக்கிறது. இப்போ அவரு நடிக்கும் போது அவர் காலகட்டத்துல ஒரு செட் ஆஃப் ஹீரோஸ் இருந்திருப்பாங்க. சத்யராஜ், வேற யாரு, விஜயகாந்த், விஜயகாந்த், கமலஹாசன் அவர் வேணாம். அவர்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபீல்ட் அவுட்டே ஆயிட்டாங்க. அவரோட அந்த ரெலவெண்ட் வந்து கொண்டே வர முடியல. இவர் எப்படி கொண்டு வர்றாருன்னா, ஓகே இப்ப யாருப்பா நல்லா டைரக்ட் பண்றா, வந்து கதை சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. கதை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு டைரக்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரெலவென்சி தான் வந்து அவர் இப்பயும் வந்து ஒரு அப்டேட்டட் ஹீரோவா வந்து, அவர் ஒரு அப்டேட்டட் ஓல்ட் ஆக்டர். அவர் இப்பயும் வந்து இப்படி கன் மாதிரி நிக்கிறாருன்னா, அவரோட ரோல் எப்படி இருக்கு, 10 பேரை பறக்க விடுறதெல்லாம் கிடையாது. முன்னாடி வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப எப்படின்னா, நான் உக்காந்துருக்கேன். இப்ப ஜெயிலரே அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஜெயிலர் எதனால ஹிட் ஆச்சு, அவர் உக்காந்துட்டு கமெண்ட் கொடுப்பாரு. அது வந்து நமக்கு பாக்குறதுக்கு ரொம்ப ரெலவெண்டா இருந்துச்சு. சோ அந்த ரெலவென்சி ஒரு காரணம். இன்னும் ஒரு பாட்டோட முடிக்கலான் இருக்கேன். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும். அவ்வளவுதான். ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே ஜெனரேஷனுக்கான ஸ்டார். அதேதான் சிம்பிளா சொல்லணும்னா வந்து ரஜினி வந்து ஒரு சில டயத்துல வந்து ஒரு நம்மளோட ஒட்டுமொத்த இந்தியாவோட சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு முகமா இருந்திருக்காரு. ஒரு ஓவர்சீஸ்ல வெளிநாட்டுலாம் போனோம்னா நம்ம இந்தியால இருந்து வந்திருக்கோன்றதுக்கான ஒரு அடையாளமாவே வந்து நம்ம ரஜினியை தான் சொல்லுவோம். அந்த மாதிரியான காலங்கள்லாம் இன்னுமே இருந்துதான் இருக்கு. இன்னுமே ஜப்பான்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஜப்பான் எடுத்துங்க, சைனா எடுத்துங்க, சிங்கப்பூர் எடுத்துங்க, எல்லா இடத்துலயுமே. சோ வந்துட்டு சொல்றா ஜெபி, ஜப்பான்ல எல்லாம் சூப்பர் ஸ்டார் தவிர வேற யாருமே தெரியாது அவங்களுக்கு. தெரியாது. அதான் ஒரு இந்தியன் ஆக்டர்னா சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அதான் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு அவர் போயிருக்காருன்னா அது காரணம் வந்து அவரு பண்ண வெகுஜன மக்களுக்கு சேர்ற மாதிரியான ரொம்ப கமர்ஷியலான நல்ல நல்ல படங்கள் தான் அவரோட ஆக்டிங் மூலியமாவும் ஸ்டைல் மூலியமாவும் காமிச்சது தான். அதனால வந்து இந்த ட்ரிபியூட் சீரீஸ் மூலியமா நம்ம வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டாருக்கு வந்து பர்த்டே விஷஸை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரியே பல படங்கள் வந்து நம்மளை பண்ணி என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுன்றத வந்து இந்த வீடியோ மூலியமா நாங்க வந்து விஷ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரியே அப்கமிங் ஃபிலிம்ஸான கூலி அண்ட் ஜெயிலர் 2 எல்லாமே வந்து பயங்கரமா ரஜினிஃபைடா இருக்கணும். எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து எல்லா அவரோட யூஷுவல் படம் மாதிரியே பயங்கர என்டர்டைன்மெண்டா இருக்கணும்ன்றதுக்கும் நாங்க வந்து இப்பவே இந்த வீடியோ மூலியமா எல்லாருக்குமே விஷ் பண்ணிக்கிறோம். அந்த படக்குழுவுக்கும், ரஜினிக்கும், லோகேஷ் கனகராஜுக்கும், நெல்சனுக்கும் எல்லாருக்குமே சீக்கிரமே வந்து ஜெயிலர் 2ஓட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகைன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி பர்த்டே தலைவா.